காட்டு ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ரயில்வே ட்ராக்ல தான் ட்ராக் பண்ண இருக்கு. செம்ம அழகாக இருக்குல்ல. டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கூட் ட்ரெயினில் நம்மளை ஏற்றி விட்டுருக்காங்க. நம்மளோட கும்பலாக போய்கிட்டு இருக்கேன். பாருங்க எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி தான் இறங்கிட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு லாஸ் லக்கேஜ். எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நம்புறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம நிசாமுதீன் எக்ஸ்பிரஸில் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கோவா போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து கோவாவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட் வந்து 11:25 எர்ணாகுளத்தில் இருந்து ட்ரெயின் ஏறினேன். ஸோ லாஸ்ட் மினிட் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால 1900 சார்ஜ் பண்ணாங்க. ஏதோ ஃப்ளெக்சிபிள் ஃபே ஏதோ சம்திங். தேர்ட் ஏசி, பட் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாஷ்ரூமாக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்ம க்ளீனாக இருக்குது. கம்ப்ளைண்ட்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் கர்நாடகா தாண்டி போய்கிட்டு இருக்கோம். வெளியெல்லாம் வந்து அடிப்பொலி, சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது, பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டு கோவாவில் ஒரு ரூமை புக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் கோவாவை செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ட்ரெயின் வந்து எதுக்கோ நிறுத்திருக்காங்க. ஸ்டேஷனாக என்னன்னு தெரியல, பட் இங்கே பாருங்களா, இதெல்லாம் வந்து ட்ரெயினில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ். செம ஃப்ரெண்ட்லியான எல்லாம் வந்து நிறுத்தினதுனாலே வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க. நேற்று வந்து நான் மட்கவுன் அப்படின்ற டவுனுக்கு தான் வந்து இறங்குறேன். ஸோ இப்போ அங்கே தான் இருக்கேன். ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் புக் பண்ணேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம். 2000 rupeesலேயே ஒரு பர்ஃபெக்டான ரூம் வாங்கிடலாம் நீங்கள் இங்கே. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் 7 o'clock ஒரு ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் எடுக்க தான் வந்திருக்கேன். ஸோ அதில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபாலுக்கு தான் போக போகிறோம். அதுதான் தூத்சாகர். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். இங்கேருந்து போகலாம். ஸோ நம்ம போகிறது வந்து குல்லம் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, அங்கேருந்து தான் அப்படியே போகிறதுக்கு. செம்ம க்ரௌடாக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க, செம்ம க்ரௌடு. எல்லா பக்கம் க்ரௌடாக தான் இருக்குது. பாருங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. ஸோ நம்ம ட்ரெயின் அந்த வந்துக்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கிற வாட்டர் ஃபால் வந்து தூத்சாகர். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் மூவியில் வந்து அந்த மாசா ஒரு வாட்டர் ஃபால் காட்டுவாங்கல்ல, அந்த வாட்டர் ஃபால் தான் நம்ம போகிறோம். போகிற வழியெல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. பட் இந்த ட்ரெயின் வந்து அற்புதமாக கிடையாது. நம்ம நேற்று வந்தது தேர்ட் ஏசி, சூப்பராக இருந்தது. பட் இதுளுக்கு வந்து கப்பு தாங்க முடியல. அங்கங்கே பான் பராக துப்பி வச்சுருக்கானுங்க, சாவடிக்கிறானுங்க. ஆனால் கோவாவில் வந்து மொத்தமாக வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க. தமிழ் வந்து நான் ஒருத்தர் கூட பேசலை. ஃபுல்லாக வந்து ஹிந்தி, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நார்த் கோவா போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து இந்த ஸ்லீப்பர் கிளாஸுக்கு வந்து நான் டிக்கெட்டுக்கு 115 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு 30, அதுக்கப்புறம் 150. ஸோ இந்த வழியெல்லாம் வந்து ஆனால் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அதனால தான் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தேன், முடியல. குல்லம் ஸ்டேஷன் வந்தாச்சு. பட் ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, இந்த குல்லம் ஸ்டேஷன் வந்தாலும் நீங்கள் வந்து ஜீப் எடுக்க முடியாது. இங்கேருந்து நடந்து தான் போகணும். 10 kilometers அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, தூத்சாகர் முன்னாடியே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதில் நிறுத்துவாங்க, நீங்கள் அதிலேருந்து இறங்கி போங்க அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரின்னு தெரியல. ஸோ போயிட்டு பார்ப்போம். ஏன்னா மறுபடியும் வந்து நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். எங்கே காசல் ராக் அப்படின்னு ஒரு இவர் தான் வந்து முதல்ல பேசுனது. ஸோ தூத்சாகர் வாட்டர் ஃபால் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்கு.
ட்ரெயின் வந்து சொனாலியம் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்துறாங்க. ஸோ அதில் வந்து இறங்கி இப்போ நம்ம காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கோம். ரயில்வே ட்ரக் வழியாக இல்லாமல் காட்டு வழியாக தான் வந்து நம்ம இறங்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ தூத்சாகர் ஸ்டேஷனில் இறங்கினா வந்து போக முடியாது. ஏன்னா மான்சூனில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்டால் வந்து பிடிப்பாங்க அப்படின்ற காரணத்தினால சொனாலியம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் வந்து நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நான் முதல்ல காட்டினேன்ல ஒருத்தர், அவர் தான் கூப்பிட்டு போகிறாருங்கள. ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக் ஒன்று இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. பட் இது ஃபுல்லாக வந்து இந்த ஒரு காட்டு ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக நனைஞ்சிருச்சு. ஒரு அம்பரெல்லாம் மட்டும்தான் கிடச்சிது. என்ன மாதிரின்னு தெரியல. அவருக்கு வந்து கைட் அப்படின்றாரு, பட் ஒஃபிஷியல் கைட் மாதிரி தெரியல. பரவாயில்ல, இப்படி தான் இருக்குது. வேறு இவர் தான் போகிறாரு, முன்னாடி போகிறாருல்ல, இவர் தான் கைடு. யாரோ ஊருக்கு எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற யாராச்சும் தான் இருக்கும். நம்ம ஒரு காட்டினால அவர் தான். என் கூட ஒரு 10 பேர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10-12 பேர் எங்கள் கூட பின்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு. ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே காடு தான். தண்ணி போய்கிட்டு இருக்கு, மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரல. கூட வேறு எங்கே இருந்தால் ஒருத்தன்கிட்ட கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குங்க. இந்த ரோடெல்லாம் வந்து காமன் ரோட் அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. அதுதாங்க, பட் போக முடியுமான மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்காங்க. கேர்ஃபுல். சொன்னல சொன்னோட செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருந்து அப்படியே முன்னாடி போக வேண்டியிருக்கு. 2 பக்கம் தான் போகணும். क्या हो रहा है? वीडियो हो रहा है. आप लोग आएंगे क्या? भैया तो आएंगे ना यार. हम भी आहिस्ता आहिस्ता செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. அங்கே அட்டை வேறு இருக்குது. நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ், பட் நல்லா தான் இருக்குது. பட் இது ஃபாரஸ்ட், அதான் ಪ್ರಶ್ನೆ. ಫುಲ್ ಎಂದೋಗಿದ್ದೀನಿ ಮಳೆಯಲ್ಲಿ. ಸಾಕಾಗಿದೆ. ಅಡ್ವೆಂಚರ್ ಮಾತ್ರ ಇದೇ ನನ್ನ ಲೈಫಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಈ ಥರ ಅಡ್ವೆಂಚರ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ ನಾವು. अरे ना अपन ऊपर से जाने वाला था ट्रेन के. क्या बड़ा नगर में बोल रहा हूं, वहां का देखे कि क्या था. इन्हें फिरा के ट्रेन के लिए जा रहे हैं. ये मलया अच्छा लग जाएगा ना. बच्चे और फैमिली क्या आएगा इधर. पैसा चला वो एक राउंड में बात करती है. फर्क ना कोई बात नहीं. ரயில்வே ட்ராக்குக்கே வந்து விழுந்துட்டோம். ரயில்வே ட்ராக்கில் தான் ட்ராக் பண்ண இருக்குது. ஐயோ, காடுன்னா அது நல்ல காடு தான், செம காடு. அட்டாலாம் இருக்குது. கால் அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து யூஷுவல் ரூட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தூத்சாகர் ரயில்வே போயிட்டு அங்கேருந்து இறங்கி வர முடியாது, விட மாட்டாங்க இங்கே வரத்துக்கு. அதனால தான் இவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனில் இறங்கி அதிலிருந்து அப்படியே இப்படி போய்கிட்டு இருக்கோம். இப்போ 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ வரும் தெரியுங்களா அந்த 2 கிலோமீட்டர். இப்போதே ஒரு 3 கிலோமீட்டர் போய்கிட்டோம். ஸோ மொத்தம் 4 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போது தூத்சாகர்லேருந்து வரும்போது 2 பேர் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஷெலோனி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டு அதிலிருந்து ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வரலாமே, அவனுங்கெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு. ஸோ நானும் நினைக்கிறேன் இப்போ தான் அது ஃப்ராடு அப்படின்னு.
700 கேட்குறாரு தலைக்கு. ஸோ போய் பேசி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. நாம் காடெல்லாம் சுற்றி வந்துட்டோம் அந்த பக்கத்துலேருந்து. செருப்பால் அடிக்கணும் இவனுங்களை. ஸோ மாற்றிடாதீங்க. நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அதிலேருந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்துடுங்க ரயில்வே ட்ராக் த்ரூ. அப்பப்போ ட்ரெயின் வருதா அப்படின்னு பின்னாடி பார்த்துக்குங்க. ட்ரெயின் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ திருட்டு பசங்க அவங்க. நமக்கு தெரியாதுல்ல, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. காடெல்லாம் ஏறி வந்தேனே. இங்கேருந்து வந்தால் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தானா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நான் காடெல்லாம் ஏறி வந்தேன் ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றி. ட்ரெயின் ஒன்று வருது, அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் அவன் செம ஃப்ராடுங்க அவனுங்க. Here we go. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ நாம் இன்னும் போக வேண்டியிருக்கு. இது கிடையாது நம்ம டெஸ்டினேஷன். ஸோ இன்னும் முன்னாடி போக வேண்டியிருக்கு. சும்மா எப்படி இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. ஸோ இங்கே வரைக்கும் போகலாம். இந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே வரைக்கும் போகலாம். ஸோ வாங்க முடிஞ்ச வரைக்கும் போகலாம். இந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போது. இப்படி ட்ரெயின் ரோட்லேயே வந்து நீங்கள் இந்த தூத்சாகர் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் தூத்சாகர் ஃபால்ஸ். எதுங்க இன்னும் பக்கத்தில் போகலாம். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தூத்சாகர்லேயும் இறங்கி அந்த பக்கத்துலேருந்து வரலாம். பட் போலீஸ் இருப்பாங்க, ஏதாச்சும் கொடுத்தா விடுவாங்க அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் வந்து லீகலாக சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா என்ன நடக்கும்னு எங்களுக்கும் சொல்ல தெரியல. ஸோ அதனால் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க அப்படியே மறைஞ்சிருச்சு ஃபுல்லாக இந்த மிஸ்ட் வந்து. இன்னொரு வாட்டர் ஃபால் இருக்குது இந்த பக்கம், குட்டி வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. அழகாக இருக்கா? ஐயோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கம் வந்துட்டோம். இது 3வது டனல். அண்ட் எத்தனை டனல் மொத்தமாக இருக்குதுன்னு போகும்போது தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம காடு வழியாக வந்தோம்ல. ஸோ இது 3rd டனல் எனக்கு கிடச்சதில்ல. டனலில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, செம்ம இருட்டாக இருக்குது. நான் டோர்ச் எடுத்து அடிச்சுட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க, சான்ஸே இல்லை. சும்மா அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வானத்திலிருந்தே கொட்டுற மாதிரி இருக்குது. எல்லாம் நம்ம மிஸ்டில் மூடி பட்டுருச்சு மேலே. ஸோ எல்லாம் வந்து வானத்திலிருந்து கொட்டுற மாதிரியே இருக்குங்க. பாருங்க தண்ணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா பியோர் வாட்டர், சான்ஸே இல்லை, செம்ம பியோர் வாட்டருங்க, சூப்பராக இருக்குது. ஓ மை காட், வேர்த்து இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே வேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு ட்ரெயின் வருது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கு? சூப்பர்ல, சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. செம்ம சூப்பர். அது மூவியில் பார்க்குறத விட இப்போ செம்ம அழகாக இருக்குது. ஏன்னா வந்து இது மன்சூன் சீசன் தானே. மன்சூன் சீசனில் வந்து தண்ணி எல்லாம் அவ்வளோ வரும், நிறைய வரும் தண்ணி. ஸோ அதனால அல்டிமேட்டில் இருக்குங்க, இது சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகு. ஸோ இந்த பக்கம் வந்து வாட்டர் ஃபால் தானே. ஸோ அடுத்த பக்கம் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குங்க. ஸோ பட் நீங்கள் வந்து மான்சூன் முடிஞ்சு செப்டம்பர் சீசனில் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பாருங்க எல்லா இடத்துலையும் குரங்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து குளிக்கலாம். நீங்கள் மான்சூன் முடிச்சு வாங்க, செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசனில் வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் குளிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாம் இங்கேருந்து போயிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து 120க்கு இருக்குது. 120க்கு அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் 5 o'clock தான் திரும்ப ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து திருப்பி அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். போகிற வழியில் என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு போகிறதுக்கு மனமே இல்லாமல் நான் போகிறேன் இப்போ. ஸோ ஃபைனல் லுக்கு பார்த்துக்குங்க. ஓகே,
அவ்வளோ அழகாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இந்த பக்கமும் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். இது வியூ பாயிண்ட் ஒன்று தான், இதுவும் வியூ பாயிண்ட். பட் நம்ம முன்னாடி இருக்கும்போது எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், அப்படி தானே? ஸோ லெட்ஸ் கோ பேபி. இருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான், பயமே இல்லாமல் குளிக்கலாம். இவர் தான் ஆள். அண்ட் மாட்டிடாதீங்க, எந்த ஸ்டேஷன்லேயும் வந்து கூட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, மாட்டிடாதீங்க. குளம் ஸ்டேஷனில் இறங்குனா வந்து ஜீப் கிடைக்கும் அப்படின்றது வந்து அது மொன்சூன் சீசனில் கிடையாது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ண போனேன், டைரெக்டாக தூத்சாகர் இருக்குது, இந்த ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேஷனில் சொன்னாங்க, இல்லை நீங்கள் அதில் போனாலும் முடியாது, போலீஸ் வந்து விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தர், நான் டிக்கெட் வேறு எடுத்துட்டேன். அப்போது அந்த டைமில் வந்து ஒருத்தர் என்ன அந்த நான் காமிச்சேன்ல, அவர் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை அப்படின்ட்டு, இந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுக்கு வந்தால் வந்து நீங்கள் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் ஒரு காட்டு ரூட்டில் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். பட் என்ன மேட்டர்னா, அந்த காட்டு ரூட் தேவையே இல்லை. அந்த ஸ்டேஷனில் என்ன இறக்குனது கூட காட்டு வழியாக தான், இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிற வழியாக வந்து இறக்கலை. அது மேட்ரு என்னன்னா, அது வந்து அது வழியாக இறக்குனா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே, ட்ரெயின் ட்ராக்கில் வந்தால் டிரெக்டாக இதுக்கு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. யாருமே காசு கொடுத்து வரல, இந்த நிறைய பேர் போனாங்க, பட் யாரும் காசு கொடுத்தெல்லாம் வரல, ஜஸ்ட் இறங்கி அப்படியே வந்துட்டாங்க. இவரை நம்மளை அடுத்த பக்கத்தில் இறக்கி ஒரு காட்டு வழியாக கூப்பிட்டு போயிட்டு, இவங்க பேக்கெல்லாம் ஒரு வந்தாங்கல்ல, அவங்க பேக்கெல்லாம் அந்த வீட்டில் வச்சுட்டாங்க. ஸோ இவங்க திருப்பி போகணும் அந்த பக்கம். ஸோ எனக்கு போக தேவையில்லை, நான் பேக்கே எடுத்துகிட்டு வரலையே, அதனால நான் போக தேவையில்லை. டிரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா எதுக்கு இவனுக்கு வேஸ்ட்டாக வந்து 700 rupees கேம்புக்கு கொடுக்கணும், தேவையில்ல தானே? ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு 100 rupees 200 rupees கொடுக்கலாம். அதுவும் எதுக்கு காட்டு ரூட்டில் கூப்பிட்டு வந்ததுக்கா? அது ரொம்ப கஷ்டமான ரூட்டு, மலையில் நனைஞ்சிக்கிட்டு காட்டு ரூட்டு வழியா, தேவையா இதெல்லாம்? இவனுங்களுக்கெல்லாம் மாட்டாதீங்க. நானே மாட்டுறேனா இல்லையா அப்படின்றத நான் போயிட்டு சொல்கிறேன். இவனுக்கு காசு கேட்காம விட மாட்டானுங்க. நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கான். இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஏன்னா என் பேக் ஒன்றும் இல்லைல்ல, அதனால நான் வர்ற வரைக்கும் நிற்கிறேன் அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வரேன். ஸோ இவனுங்களுக்கெல்லாம் மாட்டாதீங்க, அவ்வளோதான். ஸோ இதான் திரும்ப அதே லுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எனக்கு வரத்துக்கு மனமே இல்லை. இந்த ரோடு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ட்ரெயின் வேலை என்ன நடக்குதுன்னே தெரிலப்பா. ஸோ நல்லா பார்த்துங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஓகே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இப்போ நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷனில் நிறுத்தாதான். ஸோ இவர் வந்து ரயில் மாஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணி இங்கே நிறுத்தி நம்மளெல்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம வந்து நோ வீடியோ மேன். அவரால் இந்த ட்ரெயினை நிறுத்திட்டாரு பாருங்க. ஸோ அப்படியே ஓடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கலவில் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கலவில் தான். ஸோ இந்த குப்பை ட்ரெயினில் இதில் ஏற்ற போகிறாரு நம்மளை. என்ன பண்ணிருக்கானுங்க தெரியுமா? இந்த கூட் ட்ரெயின் இருக்கு தானே, இந்த கூட் ட்ரெயின்ல நம்மளை ஏற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா ஸோ இவனுங்க நம்மளை கூட் ட்ரெயினில் ஏற்றி விட்டுருக்கானுங்க. ஸோ கதவுல போய்கிட்டு இருக்கோம். என்ன தெரிலப்பா, என்னடா இவனுங்க பண்றானுங்க, இவனுங்க திருட்டு பசங்களா இருக்கானுங்க. இது வந்து நிறுத்தி வேற வச்சிருக்கானுங்க ட்ரெயினை, அவனுங்க காசு கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கானுங்க. எல்லாம் வந்து அந்த ஓட்ட வழியா தான் வந்தோம், முடியலப்பா. ரெண்டு லேடிஸ் இருக்காங்க, அடுத்தெல்லாம் வந்து நம்மங்க தான், ஆம்பளைங்க தான். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம், சான்ஸே இல்லை. பைத்தியக்காரன் ஒன்னா
திருட்டு போயாலுங்க ஸ்கேமர்ஸ் மாட்டினோன்னா கம்பி தான், பட் மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்படியே போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்க எல்லாம் வந்து குட்ஸ் ட்ரெயினுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கு. இதெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. போய்கிட்டு இருக்கிறது குல்லம் ரயில்வே ஸ்டேஷன், குல்லம். ஸோ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் குட்ஸ் ட்ரெயினில். ஓகே, ஸோ ஹீஸ் புஷ்பா, இவர் தான் அந்த ஸ்கேமர். டனலுக்குள்ளால போய்கிட்டு இருக்கோம். சான்ஸ் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 2 நாளில் ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இவர் தான் ஆளு. ஸோ செம்ம இல்லீகலுங்க ஸ்கெம். ஓகே, சொல்லிட்டேன். இதை போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்னு கூட எனக்கு தெரியாது. கும்பலாக போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையிலே கிடைச்சது கிடையாதுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம தோஸ்துங்க தான். दोस्त वाला किधर है? किधर जाता है? किधर में कंपनी को காவடி போய்கிட்டு இருக்குங்க. ஆளாளுக்கு புஷ்பாவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பேர் கிருஷ்ணா. ஓகே, ஸோ இங்கே பாருங்க எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். வந்து யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு ஒளிஞ்ச சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம். ஏன்னா ஸ்டேஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கு. மேலேருந்து யாராச்சும் பார்த்தா ஒளிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி வி ரீச் அவர் டெஸ்டினேஷன் குல்லம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எல்லாரும் இப்படி தான் இறங்கிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமாக தான் இறங்கி போய்கிட்டு இருக்கோம். குட் ட்ரெயின். என்னடா இப்படி பண்றீங்க? எல்லாரும் போயிட்டாங்க மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ டே, இவனுக்கு கூட எல்லாம் வந்துடாதீங்க. செம்ம ஸ்கேம் பண்ணுறானுங்க இவனுங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சருக்கு தான் 700 ரூபா கேட்குறானுங்க இவனுங்க. ஐயோ, எல்லாம் வந்து ட்ரெயினுக்கு கீழே எல்லாம் குனிஞ்சு போயிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம். நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போகணும். ஸோ அதுக்காக இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இருங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். அந்த ட்ரெயின் தான் இது. மான்சூன் சீசனில் வந்து நீங்கள் தூத்சாகரை வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வந்த ட்ரெயின் இல்லை. இப்போ 2 ஆயிடுச்சு. 120க்கு தான் வந்து ட்ரெயின் இருக்குது கரெக்டாக. அந்த ட்ரெயின் இல்லை, மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஏதாச்சும் ட்ரெயின் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் ஸ்டேஷனில் போயிட்டு. ஓகே, வாட் நான் குல்லம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்கோனுக்கு ட்ரெயின் எடுத்துட்டேன். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஸ்கேமர் தேடி வந்தார். ஸோ அங்கே வந்து 700 கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ எல்லாருக்கிட்டேயும் வந்து 400 அப்படி வாங்கிட்டு என்கிட்ட ஏன் 700 வாங்குற? நான் வந்து இது நீ பண்ணதே இல்லீகல். ஏன்னா வந்து இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். என் கூட வந்து ஒரு பையன் காட்டினா அங்கே போக முடியாது. ஃபாரஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு, போகவே முடியாது. ஸோ போனால் வந்து பெருசாக ஃபைன் அடிப்பாங்க, இல்லைனா திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ இது நீ பண்ணதே இல்லீகல். எங்ககிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை, இப்படி தான் கூப்பிட்டு போகிறோம், இப்படி தான் வரப்போகிறோம் அப்படின்றது. ஸோ நீ பண்ணதே இல்லீகல். நான் வந்து அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து உனக்கு வேணா ஒரு 300 இல்லைன்னா மேக்ஸிமம் 400 கொடுக்குறேன். அவருக்கு இல்லை நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு ஒரு 2 பேட் வேர்டை பேசிட்டாரு. ஸோ பேட் வேர்ட் பேசினா நம்ம சும்மா இருப்போமா? நான் சொன்னேன், நான் 1 ரூபா உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ முடிஞ்சதை பாரு அப்படின்னு. ஸோ நான் புஷ்பாடா, நான் என்ன பண்ணுறேன், 5 நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வீராப்பா அப்படியே கிளம்பி போனார். நான் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ட்ரெயின் ஏறினேன், யாரும் வரல. ஸோ இப்படியே வந்து மெட்கோன் போக வேண்டியதுதான். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிடாதீங்க. ஏன்னா இது வந்து செம ரிஸ்க்கு. போயிட்டு இங்கே ஃபாரஸ்ட்லேயே மாட்டினா அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஃபைன் அடிப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் ஆளாகுவீங்க. ஸோ அதனால நீங்கள் மான்சூனை அவாய்ட் பண்ணிவிட்டு செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் அந்த மாதிரி வாங்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இதை மான்சூனை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஓகே, ஸோ நான் இப்படியே கிளம்பி போயிட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time, tada, bye bye, have a great day.